ஸோ இப்போ டயர் காம்போனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டயர் காம்பவுண்ட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 மெயின் கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து சாஃப்ட் டயர்ஸ், இன்னொன்று வந்து மீடியம் டயர்ஸ், இன்னொன்று வந்து ஹார்ட் டயர்ஸ். இது வந்து ரைடர்ஸை பொறுத்தும் டிஃபர் ஆகும். ரைடர்ஸோட ரைடிங் ஸ்டைல் ஏற்ற மாதிரி எந்த டயர்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டயர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கோட டெம்பரேச்சர் என்ன இருக்குது அண்ட் சர்ஃபேஸோட கண்டிஷன், அந்த ட்ராக் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக இது ரெண்டுத்தையும் யோசிச்சு தான் வந்து இந்த டயர்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து சாஃப்ட் டயர்ஸில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்தியா ட்ராக்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரை சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ட் காம்பனன்ட்ஸோ இல்லை வந்து ஒரு மீடியம் காம்பனன்ட்ஸோ போடும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த டயர்ஸ்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த டயர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். திடீர்னு வந்து ஒரு சாஃப்ட் டயர்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, மீடியம் காம்பனன்ட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரைடருக்கு ஏற்ற மாதிரியும் அந்த காம்பனன்ட்ஸ் வந்து மாறும். அடுத்தது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். ஸோ டெம்பரேச்சர் இப்போ இன்கேஸ் கத்தார் ஜிபிலாம் ஓட்டுறாங்க அப்படின்னும் போது ட்ராக் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ஹை டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த டயர்ஸ் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பீடாக போயிட்டு பிரேக் பண்ணும்போது டயர் வந்து தேயும் போது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் கரெக்டாக. அது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். அண்ட் பிரேக் பண்ணும்போது இல்லை கார்னர் பண்ணும்போது அந்த ஸ்பீடில் வந்து நீங்கள் கார்னர் பண்ணும்போது டயர் வந்து தேயும் கரெக்டாக. ஸோ அந்த டைமும் வந்து ஹீட்டை வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரியான மெட்டீரியலில் வந்து டயர்ஸ் வந்து மெயினாக சர்க்யூட் ரேசிங்க்கு டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து டயர் வார்மர்ஸ். இந்த டயர் வார்மர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டயர்ஸ் வந்து கோல்டாக இருக்குது வச்சுக்கோங்களேன், பட் ட்ராக்ல ஓட்டும் போது ஹீட் ஜென்ரேட் ஆகும் கரெக்டாக. ஸோ திடீர்னு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது அது பழகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் நம்மளுக்கு. ஒரு 3 லேப் வந்து நம்ம போயிட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்டே வரும். அந்த 3 லேப்பில் வந்து நம்மளுக்கு செகண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ரேஸ் ஸ்டார்ட் அப்போவே ஒரு சின்ன எலாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், அது வந்து ஹீட் பண்ணும். ஓகே, ஸோ டயரை வந்து ஃபுல்லாக சுற்றி ரேப் பண்ணிடுவாங்க. ரேப் பண்ணால் அந்த டயர்ஸ் வந்து அந்த வார்ம்த் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ண முடியும் அதில். ஸோ டயரோட வார்ம்த் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அந்த வார்ம்த்தோடவே நம்ம வந்து ஓட்டும் போது ஹீட் ஜென்ரேட் ஆனாலும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்காது. ஸோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லேப்லேருந்து லாஸ்ட் லேப் வரைக்குமே அந்த கம்ஃபர்ட்டோட ஓட்டலாம். அந்த ஒரு 3 லேப் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து இல்லாமலே வந்து நீங்கள் ரேஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும் கரெக்டாக. டயர் அலோகேஷன்ஸ். ஸோ டயர் அலோகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா மிஷிலின் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, ரைடர்ஸுக்கு வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான டயர்ஸ் ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி டயர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டயர்ஸ் தான் வந்து நம்ம போட்டுட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லீக் டயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, வெட் டயர்ஸும் கொடுப்பாங்க, அண்ட் இன்டர்மீடியட் டயர்ஸும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 3 கேட்டகரியிலையும் வந்து 2 அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை சாஃப்ட் ஹார்ட் இல்லைனா வந்து மீடியம் இது இருக்கும் இல்லை காம்பவுண்ட்ஸு. ஸோ அந்த டயர்ஸில் வந்து இதில் 2 எடுத்துக்கிறேன் அதில் 2 எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி கூட நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கலாம். பட் டோட்டலாக வந்து ஒரு ரவுண்டுக்கு இத்தனை டயர் ஒரு ரைடருக்கு அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ டயர்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். மேண்டேட்டரி பிட் ஸ்டாப். ஸோ இந்த மேண்டேட்டரி பிட் ஸ்டாப் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 4 லேப் கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா திடீர்னு 5th லேப்பில் வந்து மழை வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் வந்து ட்ரை டயர்ஸ்லேயே ஓட்ட முடியாது இல்லையா, வெட் டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, ரெட் ஃப்ளாக் போட்டு செஷனை வந்து ஸ்டாப் பண்ணி எல்லா ரைடர்ஸும் உள்ளே வந்து பிட் ஸ்டாப்பில் வந்து ஒன்று பைக்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லை டயர்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ டயர்ஸை மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸ்பேர் பைக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, வெட் டயர்ஸ் போட்டுட்டு மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரை டயர்ஸை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு வெட் டயர் உள்ள பைக்ஸை வந்து நம்ம திரும்ப கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த டைம் பீரியடுக்குள்ளே டக்குன்னு வந்து டயரை மாற்றுற மாதிரி இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து இயர்லி சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் MotoGP அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அப்டேட்ஸ் வந்து இயர்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து இப்போ 2016லேருந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் இல்லை. பட் மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த அப்டேட்ஸையும் அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.